புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். கோவை போதைப் பொருட்களின் கிடங்காக மாறி வருவதாக பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் கவலை தெரிவித்துள்ளார். உக்கடம் பகுதியில் நேற்று போதை மாத்திரை விற்கும்போது ஃபைசல், நிரஞ்சன் என்ற இருவரை போலீசார் பொதுமக்கள் பிடித்திருக்கின்றனர். ஏற்கனவே 5000 டாஸ்மாக் கடைகள், 3000 பார்களின் மூலம் தமிழகம் சாராய போதையில் சதுராடுகிறது. மக்கள் தள்ளாடுகின்றனர். இது போதாதென்று போதை மாத்திரைகளும் பிடிபடுவது மிக பெரும் கவலையை ஏற்படுத்துகிறது. ஆனால் சிந்திப்பதற்கு இல்லாமல் சிரிப்பதற்காக போதைப் பொருட்களை உபயோகம் செய்யாதீர்கள் என்று ஏதோ கனவு உலகத்தில் இருந்து கொண்டு முதல்வர் விளம்பரத்தில் பிரச்சாரம் செய்கிறார். போதைப் பொருட்களை புழங்கவிடும் இந்த அரசின் கையாலாகாத தனத்தை பார்த்து கொண்டு தமிழக மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். அரசு உடனடியாக விழித்துக்கொண்டு பெரிய அளவில் சல்லடை போட்டு போதைப் பொருட்களை உடனடியாக தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் நீங்கள் என்ன செய்துவிடப் போகிறீர்கள் என்று கேட்பதும் காதில் விழுகிறது. மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்றும் SR சேகர் கூறியுள்ளார்.